என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஸ்ரீ ராமபக்த தியாக பிரம்மத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கதை ரொம்ப நல்லா இருக்குது. மனுநீதி சோழனோட நீதியை எடுத்து காட்டுறதுக்காக இந்திரன் பசுவாகவும் யமன் கண்ணுக்குட்டியாகவும் அவதரித்த ஒரு திருவாரூர். இந்த ஊருக்கு பூங்கோயில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இங்கே ராமபிரம்மம் அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார் அந்த ஊரில். ஒரு நாள் ராமபிரம்மம் நாரதன மாதிரி இசையால் ராமபக்தியை பரப்ப பரம்பரைக்கு புகழ் சேர்க்க உனக்கு ஒரு புத்திரன் வரப்போகிறான் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. திடுக்கிட்டு முழிச்சுன்னு விட்டார். இதை கனவுன்னு சொல்கிறதா அவர் மனசு நம்ப மாட்டேங்கிறது. உடனே மனைவி சீதாம்மாளை கூப்பிட்டு கனவை சொல்லி உருகினார். அவளும் ரொம்ப சந்தோஷத்தோட, சபேசனோ சுயநலவாதி, ரெண்டாவது பிள்ளை பஞ்சாபிகேசனுக்கு எதிரியுமே பிடிப்பு கிடையாது, நம்ம வம்சத்துக்கு பெருமை தேடித்தரத்துக்கு மூணாவதாக ஒரு பிள்ளை தியாகராஜன் கொடுத்தா அந்த பேரையே வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னபடி 10வது மாதம் தியாகராஜன் பிறந்தாச்சு. குழந்தை அழுதாக்க சங்கீதமாக ஒலிக்கும் அந்த அழுகுரல். அத்தனை ஒரு இனிமை. ராமபிரம்மம் கதா காலட்சேபம் செய்கிற போது 1.5 வயசு குழந்தை விஷமயத்துக்கு அலையாமல் சப்னா மட்டும் உட்காந்துண்டு ஆடாமல் அசையாமல் கதையை எவ்வளவு இதுவாக கேட்பான். பக்த கோடிகள்லாம் அப்படியே பாராட்டுவா அந்த குழந்தையை பார்த்து. அதே மாதிரி அம்மா வீணையை மீட்டின்ண்டே அஷ்டபதி ராமதாசர் கீர்த்தனைகள்லாம் பாடுவா. அப்படியே கண் இமைக்காமல் கேட்டுருப்பார். நாளடைவில் தாய் பாடும் பாடல்கள், தந்தை சொல் ராமாயண கதைகள் தியாகராஜனுக்கு எல்லாம் மனப்பாடம். தியாகராஜனுக்கு 5 வயசு ஆயிடுத்து. சமஸ்கிருத பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். திருவையாருக்கு கூடி போய் கிளம்பியாச்சவா. இவரது புலமையை பார்த்து தஞ்சைய மன்னர் துரசிங்கர் திருவையாறில் ஒரு திருமஞ்சன வீதியில் ஒரு வீடே கொடுத்துட்டார். குழந்தை தெலுங்கு கற்றுனுட்டா, வடமொழியில் தேர்ச்சி, எல்லாத்துலேயும் கண்ணா எல்லாம் படித்து முடித்தாச்சு. தியாகராஜர் உபநயனமும் ஆயிடுத்து. ஒரு நாள் அவா இல்லத்துக்கு ராமகிருஷ்ணானந்தா சுவாமி என்ற ஒருத்தர் வந்தார். அவர் தியாகராஜனை கூப்பிட்டுட்டு அவருக்கு ஸ்ரீ ராம சடாட்சரோபதேசம் பண்ணி வச்சார். கர்நாடக இசையில் தியாகராஜன் கொண்டிருந்த ஆர்வத்தை பார்த்துட்டு ராமபிரம்மம் என்ன பண்ணார், வெங்கடரமணையா அப்படிங்கிறவர்கிட்ட சங்கீதத்துக்கு அனுப்பிச்சார். தியாகராஜன் தினமும் காலம்பரை சாயந்தரம் 2 வேளையும் சங்கீத அபியாசம் பண்ணுவார். நாக்கு எப்படி பேசுறதுக்கு மட்டும் இல்லாமல் சுவையும் அறிய செய்யறதோ அந்த மாதிரி தியாகராஜன் குரலோட இனிமையும் பக்தியும் கேட்குறவாள் அப்படியே மெய்மறந்து பண்ண செஞ்சுது. ஒரு நாள் வெடி காலம்பரை சாதகம் செஞ்சின்ற தியாகராஜர் முன்னாடி ராமகிருஷ்ணானந்தர் தோன்றினார். தியாகராஜர் திகைச்சு போயிட்டார். சுவாமி, நீங்கள் இமயமலை போய் தவம் செய்ய போகிறதா பரப்பிட்டேளே, எப்போ திரும்பி வந்தேள்? தியாகோ, பஞ்சநதீஸ்வரரை தரிசிக்க போகிறேன், கேள்விகள்லாம் கேட்டு நேரத்தை வீணாக்காமல் என்னோட புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். தியாகராஜா பின்னாடியே போகிறார். பஞ்சநதீஸ்வரர் சன்னதி சுவர்ணமயம் என்ற இசை களஞ்சியம். அது வெகு ரொம்ப உசந்தது. உள்ள நுழைஞ்சாலேயே உள்ளே இருக்கிற சின்ன நரம்பெல்லாம் கூட இசையால் அப்படியே சிலுக்க வச்சுது. அவர் என்ன பண்ணார், அங்கே போயிட்டு ஒரு ஓலைச்சுவடி கட்டை எடுத்து கொடுத்தார். அப்படியே பிரம்ம பிடிச்சி நின்றுட்டுருக்கான் தியாகராஜன். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அறைக்குள்ளே நுழைஞ்சு சுவர்ணத்தை படிக்க ஆரம்பித்தார். படிச்சுட்டே இருக்கார். வெயில் உச்சிக்கு கூட வந்துடுத்து, ஆனால் படித்து முடியல. தியாகு கேட்க கேட்க பதிலே சொல்லாமல், அப்படி என்னத்தை படிக்கிற, எதானாலும் சாப்பிட்டுட்டு படிக்கக்கூடாதா அப்படின்னா அம்மா. அவர் சொன்னார், அம்மா, ராமகிருஷ்ணானந்தா சுவாமி வந்திருந்தார், அவர்தான் ஸ்வர்ணவம் என்ற இசை பொக்கிஷத்தை கொடுத்துருக்கார், படிக்க படிக்க அற்புதமாக இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்றேன், சுவாமியும் நம்ம அத்துக்கு வரேன்னு இருக்கார் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா பிள்ளையோட பேச்சை கேட்டு அவள் அம்மாவும் பச்சடி பாயசம் வடை எல்லாம் பண்ணிட்டா. சீதாம்மாவை கேலி பண்ணுறார் ராமபிரம்மம். அடி அசடே, அவர் நேபாளம் போகிறத தகவல் அனுப்பிச்சிருக்கார் ராமகிருஷ்ணானந்தர். இந்த பித்துக்குழி சொப்படத்தில் எதையோ பார்த்துட்டு உளர்றது. அவன் படிக்கிற ஓலைக்கட்டு காவேரி கரையில் பொங்கலுக்கு ஆத்தாவா ஒழிச்சவா தூக்கி எரிஞ்சிருப்பா.
அதை எடுத்து இல்லாட்டா இவங்கிட்ட கொடுத்துருப்பா, அதை வச்சுக்கிட்டு உன் பிள்ளை இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். பாசத்தோட புதல்வனை எழுப்பின சீத்தம்மா. தியாகு, வயரெல்லாம் ஒட்டி போச்சுடா கண்ணா, முழிச்சுண்டு சாப்பிடவா அப்படின்னு மலங்க முழிச்சு பார்க்குறான். என்னோடய சொப்பனத்திலம்மா நாரதர் வந்தார். குழந்தை, நீ பெரிய இசைஞானியாக வருவேன்னு ஆசீர்வாதம் பண்ணினார். இப்படி தலையை தொட்டு பக்திய இசையோடு கலந்து பரப்ப நீ தான் பொருத்தமான ஆள். ஸ்ரீ மகாவிஷ்ணு சொன்னதால் குருநாதர் வடிவத்தில் வந்தாராம். நேரத்தை வீணாக்காமல் நிறைய கிருதிகள் ஏற்ற போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்துவாக சொன்னார், ஆர்வமாக சொன்னார். சீதாம்மாவோட கண்களில் ஆனந்த நீர் பெருகிறது. காலம் நல்லது கெட்டது எதற்காகவும் நிற்கிறது இல்லை. ரமபிரம்மத்தின் காலம் முடிய மூத்தவன் சபேசன் குடும்ப தலைவன் ஆயிட்டான். இதோ பாருங்கோ, இவன் சதா படிச்சுன்னு இருந்தா காலட்சேபம் பண்ணுறது எப்படி? நான் ஒருத்தந்தான் இழிச்ச வாயினா என்ன? ஓடி போன பஞ்சாபி கிஷன் என்னானானோ தெரியல. வேலைக்கு போகாமல் வயல்வேலையும் பார்க்காம உஞ்சவிருத்தி சம்பளம் எடுத்துட்டு போகிறது கேவலமாக இல்லை? கல்யாணம் பண்ணி வச்சா குடும்ப பொறுப்பு வந்துவிடும்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த புண்ணியவதிக்கும் சேர்த்து கையேந்தினான். அதுவும் பொறுக்காமையோ என்னவோ பார்வதியும் போய் சேர்ந்துட்டா. பார்வதியோட தங்க கமலம் தானாகவே முன் வந்து இவனுக்கு சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டா. ஒத்துன்ருக்கா. கல்யாணமும் முடிஞ்ச அப்புறம் கட்டாயம் பாகம் பிரிச்சுடணும். ஒன்றாக்க வீட்டுக்கு நடுவில் ஒரு என்னோட செலவுலையே ஒரு செவரு வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டான். கல்யாணம் முடிஞ்சது, சொன்னபடி செவரு வச்சாச்சு. தஞ்சை மன்னன் சரபோஜி பொண்ணும் பொருளும் பட்டாடைகளும் அனுப்பி சபையில் வந்து பாடும்படி சொன்னவனா எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிட்டு மறுத்துட்டார் தியாகராஜன். கமலா தியாகராஜர் குறிப்பறிஞ்சு நடந்தார். ஒரு தடவை உஞ்சிவிருத்திக்கு போகாமல் இசையிலேயே லயிச்சு போயின்னு இருந்தார். நெய்வேத்தியம் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவன் மனம் அப்படியே தவிக்கிறது. அடுத்த நிமிஷம் அன்னம் பருப்பு நெய் வழக்கமான பாத்திரங்களில் நிறைஞ்சு இருந்தது. அதை பார்த்து ஸ்ரீராமனின் கருணையை எல்லாரும் பார்த்து வியந்தா. எல்லோருமே சதா ராமா ராமா என்றால் என் மனம் ராமன் தூங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உய்யால லூகவையா அப்படின்னு நீலாம்பரி பாடினார். மேலுகோவையா இது அலங்காரம் பண்ணிகிட்டே பாடுவர். இந்த மாதிரி அவர் பாடிகிட்டே தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஒரு சமயம் திருவாங்கூர்லேருந்து கோவிந்தராமர் என்ற இசை மேதை வந்து தியாகராஜரின் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னோடய தாளவாத்திய கச்சேரியை கேட்டு ஆசீர்வாதம் பண்ணினா நான் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒத்துண்டார். அவரும் சத்கலா பல்லவியில் சிறப்பான தாளவாத்திய கச்சேரியை கேட்டு மனம் பூரிச்சு ஸ்ரீராகத்தில் எந்தரோ மகானுபாலு அப்படிங்கிற பாட்டை இசை வடிவில் வெளியிட்டார். தமையன் சபேசனுக்கு தம்பியோட பெருமைகள்லாம் பொறாமையாக இருந்தது. என்ன பண்ணார், இது ஸ்ரீ விக்கிரகத்தை கொண்டு போய் எங்கேயான்னு நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு தம்பிக்கு தெரியாமல் ராமரோட விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போய் வாக்கியால் விட்டு எரிஞ்சிட்டார். காலம்பரை முயற்சி பார்த்தாக்க விக்கிரகம் இல்லை. இவருக்கு ஒன்றுமே புரியலை. மனசு அப்படியே துடிக்கிறது. குளிக்கலை, சாப்பிடலை, மயக்கமாக இருக்கா, தூக்கம் வருதா, சோகமாக இருக்கா, ஒன்றுமே புரியாமல் இருந்தது. அப்போ அவர் கண் முன்னாடி பகவான் தோன்றினார். கவலைப்படாதப்பா, காவேரியில் புஷ்ப மண்டப படித்துறைக்காரு பக்கத்தில் நான் இருக்கேன், நீ வந்து என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஓடினார் தியாகராஜர். புஷ்ப மண்டபத்துறைக்கு காவேரியில் மூழ்கி கண்டெடுத்தார் விக்கிரகங்களை. கண்டெடுத்துட்டு அணுகொண்டனிங்கிற ஆனந்தமாக பாடிண்டே ஆற்றுக்கு வந்து சேர்ந்தார். அப்புறமா என்னாச்சு, என் பேர் கணேசகிரி பாவா, உங்கள் ராமன் தான் இங்கே பண்டரி கண்ணனாக அருள் பொழிகின்றான். நீங்கள் என்ன பண்ணுங்கோ, அமீர் கல்யாணி, யமுனா கல்யாணி ராகங்களில் பாட்டு ஏற்றலாம் இல்லையா? உங்களோட கொஞ்ச நாள் இருந்து உங்கள் பக்தி இசையை பாண்டரங்கனுக்கு சொல்ல உத்தரவு தரணும் அப்படின்னு கேட்டுட்டார். இசைந்தார் தியாக பிரம்மம். அதுக்கும் ஆயிடுத்து, அதெல்லாம் முடிஞ்சிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து அங்கே பாடினார். அப்புறமா அவள்லாம் வந்து ஒரு பொற்கிளி கொடுக்குறா தியாகராஜருக்கு. அது அவர் வேண்டான்னு சொன்னாலும் அவள் கேட்கலை, கொடுத்துட்டார். அவருக்கு வண்டியில் வச்சாச்சு. தியாகராஜர் போயின்னு இருக்கார் காட்டு வழியாக திருப்பதிக்கு. காட்டு வழி பதக்கில் போகும்போது கொள்ளையர்கள்லாம் என்ன பண்ணுறா, பல்லக்கோட 2 பக்கத்துலேயும் 2 பொற்கிளிகள் இருக்குது. அப்போ இந்த கொள்ளையர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே இருக்குங்கிற சொல்லிட்டுன்னு அவள் வரா. அப்போ பார்த்தாக்க அப்போ பல்லக்கில் 2 பக்கமும் வீரர்கள்லாம் போர் வீரர்கள் மாதிரி 2 பேர் வில் அம்போட உட்காந்துருக்கா. எப்படி ஒன்றும் எடுக்கவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையர்கள்லாம் தியாக பிரம்மத்தில் பணி பொழுது விடிஞ்சு எடுத்து கொள்ளையர்கள்லாம் காணோம். அப்போ தியாக பிரம்மத்திட்ட பணிவாக கேட்குறார், ஐயா
பல்லக்கோட வந்த அரசகுமாரர்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டவுடனே, சீடர்களே, சுவாமி இரவெல்லாம் பல்லாக்குடனேயே ஓடி வந்தவர்கள். இவர்கள் முரட்டு உருவத்தை பார்த்து கொள்ளையர்கள் என்று தெரியும். தகுந்த நேரமும் இடமும் நிர்ணயிக்க முடியல, அதான் சொல்லலை அப்படின்னு நெடுங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். தியாக பிரம்மா கண்ணீர் அப்படியே வடிக்கிறார். ராமதாசருக்கு நள்ளிரவில் பாதுஷா கடன் தீர்க்க ஓடி வந்தது போல பொற்கிழியை காப்பாற்ற என் பல்லக்கோடி ஓடி வந்தீரா அப்படின்னு வர்ணிக்கிறார். தை மாதம் புஷ்பபகுல பஞ்சமி என்னை அழைச்சி கொள்வதாக என் பிரபு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறார். குருநாதரோட சமாதிக்கு பக்கத்திலேயே என் சமாதி இருக்கட்டும். 60 வருஷங்களுக்கு அப்புறமா என்னோட கீர்த்தனைகள்லாம் பிரபலமாகும். அது வரைக்கும் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் அப்படின்னார். தியாக பிரம்மம் 96 கோடி முறை ஸ்ரீ ராமசடாட்சர மந்திரத்தை பாராயணம் பண்ணி முடிச்சுட்டார். பகுல பஞ்சமி அன்னைக்கு சிஷ்யர்கள்லாம் விம்மி அழுதா, பரிதாமு என்ற கீர்த்தனையை பாடினா, தலை உச்சியிலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி ஸ்ரீராம விக்கிரகத்திட்ட போய் சேர்ந்தது. அந்த தியாகராஜ சுவாமிகளின் வரலாற்றை பக்தியோடி படிப்பவரும் கேட்பவரும் அவரது கீர்த்தனைகளை பாடி புகழ் பரப்புவோருக்கும் ஸ்ரீராமனோட அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும்.